இன்றைக்கி பென்ஷன் திட்டத்தை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. அதே மாதிரி மின் கட்டணத்தை பற்றி அவர்கள் 2 முறை இல்லாமல் 1 முறை தான் நாங்கள் எடுப்போம்னு சொன்னாங்க. அதை பற்றி அறிவிப்பு என் கண்ணில் தெரிந்த மாதிரி இல்லை. ஆக எதுவுமே இல்லாமல் ஒரு பட்ஜெட்டை கேன்சர் மருத்துவமனைகளை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். இது ஏற்கனவே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் எல்லா தலைநகரிகளிலும் கேன்சர் மருத்துவமனை நிறுவப்படும் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள். அதே மாதிரி மருத்துவக் கல்லூரிகள், புதிய மருத்துவக் கல்லூரி எல்லா மாவட்டங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொன்னால் இவங்க அடிப்படையில் கொண்டு வந்தால் அதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இன்றைக்கி ஏற்கனவே இஎஸ்ஐ மருத்துவமனையை கோயம்புத்தூருக்கு கொடுத்துருக்குறாங்க. திருப்பி கோயம்புத்தூருக்கு எய்ம்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக இன்றைக்கி மத்திய அரசு பல நல்ல திட்டங்களை தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் நீங்கள் உங்கள் மாவட்டத்திற்கு கூட பரவலான வளர்ச்சியை கொண்டு வரவில்லை என்று தமிழகத்தின் பொருளாதார ஆய்வறிக்கை சொல்கிறது. தென் மாவட்ட தலைவர்கள் இன்று என்ன சொல்ல போகிறார்கள்? டெல்டா மாவட்டத்து தலைவர்கள் இன்னைக்கு என்ன சொல்ல போகிறார்கள்? இன்றைக்கி சொல்ல போனால் ஹியூமன் இண்டெக்ஸ் திருவாரூர், கலைஞர் பிறந்த திருவாரூரில் தான் மிக குறைந்த அளவில் இருக்கிறது. ஆக என்ன செய்ய போறீங்க? என்ன ஆட்சி நடக்கிறது? ஆக தமிழக மக்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். 1000 கோடி ரூபாய் ஊழல், மதுபான ஊழல். ஆக இன்னைக்கு உங்களோட பிரச்சனையை பார்க்காமல் தமிழக மக்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பிரச்சனையை பார்க்காமல் நீங்கள் எடுத்த எம்பிக்கள் வேறு மாநிலத்துக்கு போய் இல்லாத ஒரு பிரச்சனையை இன்னைக்கு தொகுதி மறுசீரமைப்பை பற்றி அறிவிப்பு வந்தால் திருப்பி பார்லிமெண்ட்டில் பேசுவாங்க, திருப்பி சர்வ கட்சி கூட்டம் போட்டு பேச போகிறாங்க. நீங்கள் போய் என்ன பண்ண போகிறீங்க? தமிழக மக்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் நலனை உதாசீனப்படுத்தி விட்டு வேறு மாநிலத்துக்கு போகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் புறக்கணிக்கப்படுகிறீர்கள் என்பதற்கு இந்த நிதிநிலை அறிக்கை ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது. அங்கே நான் தெலுங்கானா ஆளுநராக இருக்கும்போது சந்திரசேகராவ் இதே தப்பை தான் பண்ணார். நான் மகாராஷ்டிராவுக்கு போகிறேன், டெல்லியில் போய் போட்டி போட போகிறேன், டெல்லி மக்களை பார்க்க போகிறேன், மகாராஷ்டிரா பார்டருக்கு போகிறேன்னு அவர் தெலுங்கானாவை விட்டே வெளியேறும்படி மக்கள் வாக்களித்தார்கள். இன்றைக்கி தமிழக மக்களை புறக்கணித்து விட்டு தெலுங்கானா முதலமைச்சரை போய் பார்க்குறேன், கர்நாடகா முதலமைச்சரை பார்க்குறேன், 7 மாநிலத்தை பார்க்குறேன்னு தமிழக மக்கள் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் குற்றங்களை மறைப்பதற்காக வேறு மாநிலத்துக்கு போகிற மொழி பிரச்சனையை கையில் எடுக்கிறார்கள். இன்றைக்கி நாம் சொல்கிறோம், இன்றைக்கி தனியார் மயமாக்கப்பட்டிருக்கொண்டு சொல்கிறார் ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கி தனியார் பள்ளிக்கூடங்களில் உள்ள மாணவர்களுக்குள்ள உரிமை ஏன் உங்கள் குழந்தைகளுக்கு மறுக்கப்படுகிறது என்பதை தமிழக மக்கள் கேள்வி எழுப்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, தேங்க் யூ சார். அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.